ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூச்செடி கலர் வந்ததுக்கப்புறம் எப்படி பராமரிக்க போகிறோன்னு தான். இப்போ நம்ம கலர் வந்துடுச்சுனாலே இதுக்கப்புறம் சைடு மருந்து அடிக்கிறத நிறுத்திக்கணும். இதுக்கப்புறம் சைடு மருந்து வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் அடித்தோம். இப்போ பூ மருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மருந்து அடிக்கணும். பூ மருந்து அடிக்கலாம். மேலே வந்து பேனி ஏறிடும். பேன் வச்சுன்னா பூவெல்லாம் கருப்பு கலப்பாக வேறு கலர் மாறிடும். ரெண்டாவது புழு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த பூவோட கொண்டையில் ஏறி உட்காந்து ஒவ்வொரு பூவாக புழு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ கண்டிப்பாக 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பேன் மருந்து அடித்தாகணும். பேன் மருந்து அடிக்கும்போது கண்டிப்பாக வெயில் அடிக்கக்கூடாது. வெயில் இல்லாத நேரத்தில் தான் பேன் மருந்து அடிக்கணும். வெயில் இருக்கும்போது அடிச்சோம்னா பூ வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். பூவோட சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டு வந்து பூவை வீணாக போயிடும். அப்போது கண்டிப்பாக வெயில் இல்லாத நேரத்தில் தான் ஒரு 6 மணி 5:30 மணிக்கு மேலே தான் பூ மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பூ மருந்து அடிக்கும்போது ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கணும். மருந்து அப்படியே பனி சாரல் மாதிரி பூ மேலே படணும். அந்த அளவுக்கு பட்டால் போதும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் பூ கருக ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கணுமா, கட்டை மருந்து அடிக்க முடியாது, அதோட கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் வச்சுக்கிட்டால் போதும். வெள்ளை பூலாம் உடனே சீக்கு வந்துடும். நம்ம கண்டிப்பாக பூ மருந்து அடிக்கும்போது மெதுவாக நிறுத்தி தான் பூ மருந்து அடிக்கணும். இதுதான் கலர் வந்ததுக்கும் அடுத்த ஸ்டேஜ். இது கலர் வந்த ஸ்டேஜ், இது கலர் வந்ததுக்கும் அடுத்த ஸ்டேஜ். ரெண்டுக்கும் இடையில ஒரே ஒரு வாரம் தான் கேப்பு. இதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இது உதிரி வெட்டுற வாரம். இப்போ இது உதிரி வந்துடுச்சு. நம்ம லைட் அடித்தோம் இல்லையா, அதிலேருந்து 60 நாள் ஒரு 65 நாளில் உதிரி வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இது உதிரி வெட்டுற ஸ்டேஜ். இப்போ நம்ம பூ மருந்து அடிக்கிறோம்னா அன்றைக்கி காலையிலே 1 நிமிஷம் அல்லது ஒரு 2 நிமிஷம் மேத்தண்ணி திறந்து விடணும். இது அதுக்கு அடுத்த வாரம். இது பூ வெட்டக்கூடிய வாரம். இப்போ இது லைட் அடித்ததுலேருந்து 67 நாள் ஆச்சு. இதுதான் பூ வெட்ட வேண்டிய வாரம். எந்த ஒரு சீக்கிரம் இல்லை பாருங்கள். பூ எப்படி அடுக்காக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு குச்சிக்கு குறைஞ்சது ஒரு 7 8 பூ இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இந்த மாதிரி பூ அடுக்கடுக்காக இருக்கணும் ஒரு குச்சிக்கு. நம்ம வெள்ளை மஞ்சள் பொறுத்த வரைக்கும் குச்சி பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் குச்சியில் ஒரு 7 பூலேருந்து 8 பூ வரையும் குறையாமல் இருக்கணும். ஒரு கட்டுக்கு இப்போ 12 குச்சி வைக்கிறோம். குச்சியில் மினிமம் வந்து 5 பூவாவது இருக்கணும். 5 பூ வச்சா தான் அது குச்சி. 5 பூ கம்மியாக இருந்தால் அது பீல் தான் வைக்கணும். 5 பூவும் பெரிய பூவாக இருக்கணும். பெரிய பூவாக இருக்கும்போது தான் நம்ம குச்சியில் வைக்க முடியும். மற்றபடி 4 பூ 3 பூ 2 பூ இதெல்லாம் நம்ம பி குச்சியில் வச்சிடலாம். அது தனியாக எடுத்துக்கிறோங்க. நம்ம மருந்து அடிக்கிற மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். மருந்து அடிக்கும்போது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உடனே சரி செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா 3 கன்று நட்டதுலேருந்து 3 மாதம் ஆகும் பூ வெட்டுறதுக்கு. அப்போ நம்ம இந்த 3 மாதமும் வெயிட் பண்ணது இவ்வளோ
உரம் செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ காய்கறினா ஒரு பூ இல்லாட்டி அடுத்த பூவில் அந்த வர்றதை பார்த்துக்கலாம். ஆனால் பூ அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்தமாக எல்லாம் வீணாக போயிடும். பூ எப்போவுமே கவனமாக பார்த்துக்கணும். பூ வெட்டுறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டம் வந்து 10 அடி. இந்த 10 அடிக்கு வந்து 10 கட்டுலேருந்து 12 கட்டு வரையும் வரும். ஒரு பெட்டிக்கு 25 கட்டு 30 கட்டு நம்ம பெட்டி எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம பெட்டியில் வச்சா போதும். பூவை பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் செழிப்பாக இருக்குது. பூ குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம பூ வந்து முதல்ல எடுப்பாங்க. நம்ம ஒரு கடைக்கு போகிறதுனாலே அப்போது எந்த பொருள் தரமாக இருக்கும் அந்த பொருள் தான் நம்ம முதல்ல எடுப்போம். அதே மாதிரி தான் பூ நல்லா இருந்தால் தான் அதை நம்ம பூ அதிகமாக எடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு லைன் வெட்டினோம்னா கிட்டத்தட்ட 3 பெட்டி குறையாமல் வரும். 7 சட்டம் தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக 3 பெட்டி கண்டிப்பாக வந்துடும். பி குறைவாக தான் இருக்கும். அதேமாதிரி பூ ரொம்ப மலர் வெட்டக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப காயாக இருக்கும்போது வெட்டிடக்கூடாது. ரொம்ப காயாக இருக்கும்போது வெட்டினோம்னா பி அதிகமாக இருக்கும். இந்த ஒரு வாரத்தோட பூ அடுத்த வாரம் வரையும் தாங்கும். நம்ம மருந்து அடித்து ஸ்பேன் இல்லாமல் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வரையும் தாங்கும். அதிகபட்சம் 2 வாரம் வரையும் தாங்கும். செடியில் நம்ம பாக்கெட்லேயே தாங்கும். நம்ம வெள்ளை மஞ்சள் தான் நடணும் அவசியம் இல்லை. கலர் பூவும் நிறையா இருக்குது. சிவப்பு கலரு, ஆரஞ்சு கலரு, இந்த மாதிரி கலர் பூக்களும் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த பூவை வாங்கி கொண்டு போய் கலர் ஏற்றுவாங்க. கடையில் உள்ளவங்க கலர் ஏற்றி அவங்க விற்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பூவை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.